அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய கோபம் தொடர்பாக குறிப்பிட்ட எத்தனையோ பல தருணங்களில் ஒரு சில முக்கியமான சில வார்த்தைகளை பயன்படுத்தி இது இறைவனுடைய அதீத கோபத்தை பெற்ற பாவங்கள் என்று நபி அவர்கள் சிலதை பட்டியலிட்டிருக்கிறார்கள். அதில் நபி அவர்கள் சொன்ன வார்த்தைகளில் முக்கியமான ஒன்றுதான், சில பாவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களெல்லாம் அழிக்கப்பட்டது இது போன்ற காரியங்களால் தான். இந்த செயலை உங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு கூட்டத்தவர்கள் செய்தார்கள், அதனால் அல்லாஹ் ஒரு சமூகத்தையே அழித்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் ஒரு சில பாவத்திற்கு மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொல்லப்பட்ட இடங்கள் எல்லாம் அது பெரும் பாவம் என்று அர்த்தம். ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒரு பாவத்தை குறிப்பிட்டு, மக்களே இதே பாவத்தை இதற்கு முன்பு வாழ்ந்த ஒரு சமூகத்தவர்கள் செய்ததனால் அல்லாஹ் அவர்களை அழித்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் ஒரு சில பாவங்களை பட்டியலிடுகிறார்கள். அப்படிப்பட்ட பாவங்களில் நாம் உண்மையிலேயே உணர்ந்த பெரும்பாவங்களும் அதில் இருக்கும். சிலது நாம் உணரப்படாத பாவங்களும் அப்படிப்பட்ட பட்டியல்களில் இருக்கிறது. ஒரு முறை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஃபாத்திமா என்ற பெயருடைய ஒரு பெண்மணி, ஒரு சஹாபிய பெண்மணி திருடி விட்டார். ரசூலுல்லாஹ் காலத்தில் நிறைய ஃபாத்திமா சஹாபிய பெண்மணிகள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் கூட ஃபாத்திமா பின்த் முஹம்மது ரதியல்லாஹு அன்ஹா. இங்கே திருடியது மக்சூமியா என்ற உயர்ந்த குலத்தை சார்ந்த ஃபாத்திமா என்ற பெண் திருடி விட்டார். ரசூலுல்லாஹ் கட்டளை இடுகிறார்கள், திருடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஃபக்தஉ ஐதியஹுமா, அவர்களுடைய கரங்கள் வெட்டப்பட வேண்டும் என்ற மார்க்க அடிப்படையில் ரசூலுல்லாஹ் கைகளை வெட்டிருங்கன்னு கட்டளை இடுறாங்க. அந்த மக்சூமியா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் உயர்ந்த குலத்தவர்கள் என்பதனால் அவங்கெல்லாம் ஒரு கூட்டம், ஒரு மஷூராவை நடத்தி ரசூலுல்லாஹ்ட்ட இது குறித்து நம்ம யாராவது பரிந்து பேசுவோம், இந்த ஒரு பெண்ணை மட்டும் விட சொல்லுவோம், எல்லாரையும் விட சொல்லலை, இந்த ஒரு பெண்ணை விட சொல்லுவோம். நம்ம சமூகத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைய கையை வெட்டிட்டா நாளை பின்னா அது வெளியே எங்கேயும் போகும்போது நம்ம குலத்திற்கு அது ஒரு அவமானம். ஆளை கொல்றதுங்கிறது வேற, அந்த பெண்ணுங்க அந்த கேரக்டரே இருக்காது. கையை வெட்டினதுக்கு அப்புறம் ஊர்ல 1000 பேர் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த பெண்ணால் நமது குலத்திற்கு அவமானம். இந்த ஒரு பெண்ணை மட்டும் விட சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்போம். அப்ப அந்த கூட்டமே முடிவெடுக்கிறாங்க, நாம போய் நபி கிட்ட பேசுறோம், நடக்கிறதே வேற. ரசூலுல்லாஹ் அங்க ஒத்துக்க மாட்டாங்க, கடுமையாக கோவப்படுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நேசர்களில் யாரையாவது ஒருவரை அனுப்பலாம். யாரை அனுப்பலாம் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனின் மகன் உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வை ரொம்ப பிடிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசமிக்க தோழர்களில் ஒருவர், அவரை கூப்பிட்டு பிடிப்போன்னு சொல்லி பிடிக்கிறாங்க. உசாமா இப்னு ஸைத் ஒரு டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர். ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி அனுப்புறாங்க, நீங்க போய் இந்த பெண்ணுக்காக பரிந்து பேசுங்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பேசுறது சரியா தப்பான அவங்க யோசிக்கல, நம்ம பரிந்து பேசுறோம். ரசூலுல்லாஹ் கூடுனா கூடுங்க போறாங்க, கூடாதுன்னா கூடாதுங்க போறாங்க. அது நபியினுடைய விருப்பம். சொல்றதுல என்ன ஆயிர போகுதுன்னு நினைச்சு அதனுடைய விபரீதம் தெரியாமல் நபி இடத்துல கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்ட உடனேயே கண்கள் எல்லாம் சிவந்து, கன்னங்கள் முகமெல்லாம் சிவந்து, கடுமையான முறையில் கோபப்பட்டு உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாற்ற சொல்லியா என்கிட்ட நீங்க கேட்குறீங்க? நீங்க எதுல பரிந்துரை பேசுறீங்க தெரியுதா? அந்த பிள்ளையை காப்பாற்ற சொல்லி நீங்க பரிந்துரை பேசல, அல்லாஹ் சட்டத்தை மாத்திருங்க, இந்த சட்டம் வேண்டாம் என்று அது குறித்து தான் என்னிடத்தில் நீங்கள் பரிந்து பேசுகிறீர்களா என்பதை ரசூலுல்லாஹ் மறுபடியும் கேட்கிறாங்க. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம பெரிய புதகுழியில் தள்ளி விட்டுருக்கிறாங்க இவங்க, நம்ம விபரீதம் தெரியாமல் ரசூலுல்லாஹ் இடத்தில் பேசி கொண்டிருக்கிறோம். உடனே ரசூலுல்லாஹ் மக்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. தொழுகைக்காக அழைப்பு விடப்படுகிறது. தொழுகை நிறைவேற்றப்பட்டவுடன் மக்களை அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள், அவர்களில் ஒரு சமூகத்தவர்கள் அழிந்ததற்கு காரணம் தெரியுமா?
அவர்களில் உயர்ந்த குலத்தவர்கள் சார்ந்த யாராவது ஒருவர் ஒரு திருட்டு என்ற குற்றத்தை ஈடுபட்டால் ஒரு பொருளாதாரத்தை பெற்றோ கருணை அடிப்படையிலோ மன்னிப்பை வழங்கி விடுவார்கள். ஒரு தாழ்ந்த குலத்தை சார்ந்த அதில் சாமானிய ஒருவன் திருடிவிட்டால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை அப்போது அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வின் சட்டத்தை அவர்கள் ஒரேடியாக மறுக்கல. தாழ்ந்த குலத்தவர்களுக்கு சட்டத்தை நிறைவேற்றினார்கள், உயர்ந்த குலத்தவர்களுக்கு மறுத்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதனால் தான் முன் சென்ற சமூகத்தில் ஒரு சமூகம் அழித்து நாசமாக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த முஹம்மத் சரகத், இந்த முகம்மதின் மகள் ஃபாத்திமா திருடினாலும், இப்ப திருடினது வேற ஃபாத்திமா, இந்த முகம்மதின் மகள் கிடையாது, எனது மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் லக்கத்தாத்து எதாக, அந்த பெண்ணுடைய கையையும் வெட்டி எரிந்திருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதில் ரசூலுல்லாஹ்வுடைய நீதித்தன்மை என்பது தெரிகிறது, அது ஒரு பக்கம். ரசூலுல்லாஹ் யாருக்கும் சட்டத்தை வளைக்க மாட்டேன் என்பது சொல்வது ஒரு பக்கம். ஆனால் அதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? என்றைக்கு சட்டத்தில் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம், இறைவனுடைய தண்டனைக்குரிய ஒரு நபர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் அப்படி ஒரு சமூகத்தை அழித்திருக்கிறான் என்று மார்க்கம் சொல்கிறது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நாம் இதுவரை கவனித்திருக்காத ஒரு காரியத்திற்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு நபி தோழர் ஃபர்ல தொழுகிறார். தொழுது முடிச்ச உடனே சலாம் கொடுத்த உடனே அதே இடத்துல எழுந்து நின்று ஒரு சுன்னத்தான தொழுகை நிறைவேற்றுகிறார். மார்க்கத்தில் இதை யாராவது தப்புன்னு நம்ம நினைச்சிருப்போமா? நினைச்சது கிடையாது. சுன்னத்தான தொழுகையை தொழுகிறாருன்னு நினைச்சு அவரை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொண்டிருப்போம். ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றாங்க, உங்களுக்கு முன்பு இருந்த சமுதாயத்தில் ஒரு சமூகத்தை அல்லாஹ் அழித்ததற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? அவங்க ஃபர்லுக்கும் சுன்னத்துக்கும் மத்தியில் பிரிவு ஏற்படுத்தல. இதுக்கு ஒரு சமூகத்தால் அழிச்சிருக்கிறாங்க. ஃபர்லு தொழுகைக்கும் ஃபர்லு அல்லாத தொழுகைக்கும் மத்தியில் ஒரு பிரிவு இருக்கணும். மக்கள்கிட்ட பேசுங்க, ஒரு சலாத்தை சொல்லுங்கள், திக்ருகளை துவாக்களை எதையாவது செய்து அந்த தொழுகைக்கு மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்துங்க. சரி, பிளவு ஏற்படுத்த உடனே தொழுதுட்டு போகணுமா? இடத்தை மாற்றி தொழுங்க. இதை செய்யாமல் ஒரு சமூகம் இருந்தது. ஃபர்லு வேற சுன்னத்து வேற இல்லை. ஃபர்லு கடமை செய்யலன குற்றம், சுன்னத்து விரும்பினால் செய்யுங்கள், செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் பாவம் கிடையாது. இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு சமூகத்தவர்கள் செஞ்சாங்க. சலாம் கொடுப்பாங்க, உடனே எழுந்து தொழுவாங்க. இதை வளமையாக செய்தார்கள். இதில் ஏன் அல்ல தண்டிக்கணும்? ஒரு சமூகத்தை அழிக்கணும் என்றால் தவறான பாடத்தை பின்வரும் தலைமுறைக்கு அவன் உருவாக்கி கொடுக்குறான். ஃபர்லு இத்தனை ரக்காயத்துனா அவன் சுன்னத்தையும் சேர்த்து தொழுது இது ஃபர்லு மாதிரி காட்டி கொடுத்துட்டான். இதனால் அல்லாஹ் ஒரு சமூகத்தை அழித்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முன் சென்ற சமூகத்தை அழித்ததில் ஒரு முக்கியமான பாவங்களில் ஒன்றுதான் கஞ்சத்தனம் என்ற ஒரு பாவம். சமூகத்தில் இதை எப்படி நினைப்பாங்கன்னா, கஞ்சத்தனம் செய்யக்கூடிய எல்லாருமே நல்லதுன்னு நினைப்பாங்க. கஞ்சத்தனம் செய்கிற யாரையாவது நீங்கள் பாருங்க, அவங்களால சமூகத்தில் ஒரு சில நன்மையும் இருக்கு, அல்ல அந்த நன்மையை பொருட்படுத்தலை. கஞ்சத்தனம் செய்பவர்கள் பீடி சிகரெட் குடிக்க மாட்டாங்க, கஞ்சத்தனம் செய்பவர்கள் மது அருந்த மாட்டாங்க, கஞ்சத்தனம் செய்பவர்கள் வீண் விரயம், அவன்கிட்ட சாதாரண விரயமே இருக்காது, வீண் விரயம்னு ஒன்று இருக்குமா? இருக்காது. சமூகத்தில் அவர்களால் ஒரு சில நன்மைகள் இருந்தாலும் அல்லாஹ் என்ன பார்க்கிறான் என்றால், இவர்களால் போய் சேர வேண்டிய பொறுப்புக்குரிய காரியங்கள் போகல. பார்த்தீங்களா? அல்லாஹ் ஒரு சமூகத்தை அளித்திருக்கிறான். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் உணவளிக்க மறுத்துவிட்டால் நீங்கள் பாவி என்பதற்கு இது ஒன்று போதுமான ஆதாரம். நாங்கள் என் மனைவிக்கு, என் தாய் தந்தைக்கு, என் பிள்ளைகளுக்கு நான் தான் கொடுக்கணும், வேற யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க. என் மனைவி, என் தாய் தந்தை, என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கிற நான் அவர்கள் விஷயத்தில் நான் கஞ்சத்தனம் படுகிறேன் என்றால் நான் பாவி, அல்லாஹுவால் நான் அழிக்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் குற்றத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிகப்பெரிய பாவம் என்ற இடத்தில் நமக்கு சொல்லித்தராங்க. அதே போன்று முன் சென்ற சமுதாயத்தவர்களில் அழிக்கப்பட்ட பாவத்தில் ஒரு முக்கியமான பாவமாக மார்க்கம் சொல்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரு முறை ஃபஜருடைய தொழுகை தொழுது முடிச்சுட்டு மக்களை பார்த்து திரும்பி உட்கார்றாங்க. ஃபஜருடைய தொழுகையில் அன்றைய தினத்தில் வந்த ஒரு சில நபி தோழர்கள் முன் சஃப்ல உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, யமன் தேசத்துக்கு ஒருத்தரை அனுப்புனீங்களா, வந்துட்டாரான்னு கேட்குறாங்க.
யாரை ரசூலை யமன் தேசத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்றால், ஜக்காத்துடைய நிதியை வசூலித்து வருவதற்கு ஒரு நபி தொடர் ரசூலை அனுப்பிவிட்டிருக்கிறாங்க. அவர் இந்த இரவுல வந்திருக்கிறார். அந்த தகவல் தெரிந்தால் ஒரு சில நபித்தோழர்கள் முன் வரிசையில் வந்து அமர்ந்து கொண்டு ரசூலாட்ட அது குறித்து கேட்கிறாங்க. அப்ப ரசூலா புரிந்து கொள்கிறார்கள். சிரித்து கொண்டே மக்கள் மத்தியில் ரசூலா பேச ஆரம்பிக்கிறாங்க. மக்களே, அல்லாஹ் உங்களை வறுமையில் தள்ளி விடுவான் என்று நான் பயப்படலை. உங்களுக்கு சாப்பாடு தரமாட்டான், தண்ணி தரமாட்டான், உடைய தரமாட்டான், உங்களை கஷ்டப்படுத்துவான் என்று எனக்கு பயம் கிடையாது. அப்படி தந்துட்ட பிரச்சனையே கிடையாது. எல்லாரும் எல்லாம் வறுமையில் ஆக்கிட்டா நீங்க பாவம் செய்வதற்கான சூழ்நிலை கம்மி. ஆனால் நான் அதிகம் பயப்படுவது எதற்கு தெரியுமா? முன் சென்ற சமுதாயத்தவர்கள் செல்வத்தின் விஷயத்திலே போட்டி போட்ட பாரி நீங்களும் போட்டியிட்டு அவர்களுக்கு அல்லாஹ் அருள் கொடைகளை அள்ளி வணங்கியதை போன்று உங்களுக்கும் அள்ளி வழங்கப்பட்டு அதிலே போட்டி பொறாமைகளை கொண்டதை போன்று நீங்களும் கொண்டு அவர்கள் அழிந்ததை போன்று நீங்கள் அழிந்து விடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொருளாதாரத்தை தேடுவது தப்பு கிடையாது, பணம் சேர்த்து வைப்பது தப்பு கிடையாது, கோடி கோடிகளாக சொத்துக்களை வைத்திருப்பது தப்பு கிடையாது. நம்ம எவ்வளோ கோடி வச்சிருந்தாலும் சரி, சுலைமான் நபி சொத்தோடு ஒப்பிடும்போது நம்ம கம்மி தான். எனக்கு 1000 வீடு இருக்கு அப்படின்னா சுலைமான் நபி அளவுக்கு ஒருத்து கிடையாது. அது சொத்துக்களை சேர்க்கலாம், இறை நினைப்பை விட சொத்துக்கள் கம்மி தான். நாளைக்கே அல்லாஹ் கேட்டோம்னா மொத்தத்தை கொடுத்துடணும், நாளை மறுநாள் ஜீரோல வந்து நிற்கணும், மறுபடியும் சொத்துக்கள் சேர்க்கலாம், தப்பு கிடையாது. எவ்வளவு சேர்த்தாலும் சரி, இறை நினைவுகளுக்கு பிறகுதான் இந்த பொருளாதாரம் சொத்துக்கள் என்ற நிலையில் நீங்கள் வாழணும். அதை விட இதற்கு முக்கியத்துவம் என்ற அடிப்படை நீங்கள் வாழ்ந்துவிடக் கூடாது. அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, லா துல்கிக்கும் அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் உங்கள் பொருள் செல்வமோ உங்கள் மக்கள் செல்வமோ உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். வமை யஃபால் தாலிக், யார் அப்படி செய்து விடுகிறார்களோ ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள். இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் பணத்தை தேடுங்க, பணத்தை விட முக்கியம் மார்க்கம் என்பதில் இருங்க. எவ்வளவு வேண்டுமானால் சொத்துக்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், அதை விடலாம் முக்கியம் மறுமை என்று வாழுங்கள். எவ்வளவு வேண்டுமானால் பொருளாதாரத்தை நீங்கள் சேகரித்து வையுங்கள், அதை விடலாம் முக்கியம் எனது மறுமைக்காக நான் செய்யக்கூடிய நன்மைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லி, இதனால் ஒரு சமூகத்தை அல்லாஹ் முன் சென்ற காலத்தில் அளித்திருக்கிறான் என்ற செய்தி நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ இது மாதிரியான பாவங்கள், இதையெல்லாம் ஒரு சில பாவத்தை நம்ம அற்பமாக பார்ப்போம், சிலதை பாவமாக கூட பார்க்க மாட்டோம். சிலதெல்லாம் அல்லாஹ்வால் என்ன தண்டனை வந்துவிட போகிறது என்று பார்ப்போம். இந்த 4 காரியம் இன்றைக்கு சொன்னதையும் நீங்கள் பாருங்க, இலகுவாக இயல்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. எப்போ நம்ம நீதி தவறுவோம், நம்ம ஆட்சியாளரா நீதிபதியா குற்றத்துக்கான தீர்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்கிறோமா? கிடையாது. தாய்க்கும் மனைவிக்கும் மத்தியில் தீர்ப்பு சொல்றதுல தப்பாயிரும், பிள்ளைகளுக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்லும் விஷயத்தில் தப்பாயிரும், வேறு ஏதோ ஒரு காரியத்தில் தீர்ப்பு சொல்லும் போது தனது பகைவன் என்று வரும்போது ஒரு நியாயம், தனது நண்பன் என்று வரும்போது ஒரு நியாயம். என்றைக்கு நீதி தவறி அல்லாஹ்வுடைய சட்டத்தை மறுக்கிற நிலை வருகிறதோ அங்கெல்லாம் இறைவனுடைய வேதனை இருக்கிறது என்று அர்த்தம். எப்போதெல்லாம் ஃபர்லான தொழுகைகளை நாம் தொழுகிறோமோ சுன்னத்தான தொழுகைக்கு மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்துங்க நாங்கள் ரசூல்லா. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலத்தில் ஒரு நபி தோழர் ஃபர்லை தொழுகிறார், தொழுத உடனே 2 ரக்காத்து சுன்னத் தொழுகிறார். ரசூல்லா சொல்றாங்க, ஃபஜர் ஒன்றும் 4 ரக்காயத்து இல்லையேங்கிறாங்க. அவர் ஃபஜர் தொழுகிறார், ஃபஜர் 2 ரக்காயத்து தொழுதுறார், உடனே எழுந்து சுன்னத் 2 ரக்காயத்து தொழுகிறார். ரசூல்லா என்ன குறிப்பிடுறாங்க? ஃபஜர் 4 இல்லையேங்கிறாங்க. நீ இப்போ தொழுது என்ன மாதிரி ஆயிடுச்சு? ஃபஜரை 4 போன்று ஆக்கியதாக மாறியது என்று நபி அவர்கள் அந்த பாவத்தையும் கண்டிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கஞ்சர்களாக ஒரு சில பேர் வெளிப்பட்ட போது அதை கடுமையான முறையில் விமர்சனம் செய்து எந்த அளவிற்கு என்று சொன்னார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு கூட்டம் வருது, அல்லாஹ்வின் தூதரை எங்களுக்கு ஒருத்தர் தலைவராக்குங்களேங்கிறாங்க. சொல்லிட்டு அவங்களே என்ன சொல்றாங்க, எங்க கூட்டத்தில் இவர் ரொம்ப நல்ல மனுஷன், இவரை நீங்க ஆக்குங்கிறாங்க. எங்க அந்த மனிதர்கிட்ட ஒரே ஒரு தப்பு இருக்கு, கொஞ்சம் ஆள் மனுஷன் கஞ்சத்தனம் போடுவாரு. ரசூலுல்லாஹ் உடனே சொன்னது என்ன தெரியுமா? நீ வேற ஏதாவது காரணத்தை சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை, இந்த ஆளை எப்படி நான் தலைவனாக்க முடியும்ட்டாங்க. கொஞ்சம் கஞ்சப்படுவாருன்ட்டு இல்லை, கொஞ்சம் ஆள் கொஞ்சம் கைப்பிடித்தமாக நடப்பார், அதை இதை செலவு பண்ண மாட்டார், ஆள் கஞ்சத்தனமாக இருப்பார். ஆள் கஞ்சத்தனமாக இருப்பார்னு சொன்னதுக்கப்புறம் நான் அவரை தலைவராக்க முடியுமா? அது தலைவருக்கு தகுதியான்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். அது மாதிரி தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, செல்வ விஷயத்தில் என்றைக்குமே அதீதமாக நீங்கள் போட்டியிட்டு மறுமையை மறந்து விடாதீர்கள் என்ற இந்த 4 பாவங்கள் இதற்கு முன்பு வாழ்ந்த சமூகத்தவர்கள் ஒவ்வொரு சமூகத்தையும் இந்த பாவங்கள் அளித்திருக்கிறது.
அல்லாஹ் கடுமையாக கோபப்பட்ட அந்த சமூகத்தை அழித்ததற்கு இந்த 4 பாவங்கள் முக்கியம் என்ற அளவிற்கு நபி அவர்கள் சொன்னார்கள். அதை உணர்ந்த அந்த பாவங்களை விட்டு விலகிய நிலையில நாம் நமது வாழ்வை அமைத்துக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.